வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். சோ இந்த 2025 இந்த குரூப் 4 உடைய மாற்றம் என்னதான் இருக்கு, நிறைய குளறுபடிகள், நிறைய விதமான அசிங்கங்கள் குரூப் 4ல. சோ குரூப் 4ல 10 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்க போறாங்களா? இன்னும் 25 கொஸ்டின் வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லியிருக்காங்களே. சோ இப்படி இது எப்படி 25 கொஸ்டின் தப்பா இருக்கும்? உண்மையாகவே குரூப் 4 வந்து டிஎன்பிசி தான் இவ்வளவு ஒர்ஸ்டா பண்ணிருக்காங்களா, இல்ல 25 கொஸ்டின் தப்புன்னு சொல்றவங்க அவங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தான் விரைவில் வந்து ஒரு முடிவுக்கு கொடுக்க போறாங்க. சோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு அன்அபிஷியலா கிடைச்சிருக்கு. சோ 100% 10,000 வேகன்சிஸ் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அன்அபிஷியலான தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்கு. சோ இந்த குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அரசு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகள் போயிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து என்கீஸ் செய்யப்படுவதற்கு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்கு மக்களின் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கிற டைம்ல கண்டிப்பாக நிச்சயமாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் அப்படின்றது மாற்ற போறாங்க. அப்படி மாத்தினா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதான், டெஸ்ட் எழுதவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான், இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த குரூப் 4 பணியிடங்களை அதிகரிக்க வாய்ப்பு. தேர்வு எழுதியவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 10,700 இல்ல 800 வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பாக 100% குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து கண்டிப்பா முதலே நான் சொல்லிடுறேன், வேகன்சிஸ் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவர் பிரபாகர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காரு. நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை நாம இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தா மட்டும் போதுமா சார், எங்களுக்கு வேலை கிடைச்சதா, வேலை இருக்கா, அரசு வேலை கிடைப்பதில் உறுதியா கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த கட் ஆஃப் உண்மைதானா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பாக அடிச்சு சொல்றேன், நான் இந்த நீங்க குரூப் 4ல மார்க் நீங்க நல்லாவே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதுன்னு சொல்லுவாங்க. நல்லா எழுதாதவங்க கூட இந்த டைம் வந்து நல்லா எழுதிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் குரூப் 4ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது, எனக்கு எல்லாம் நல்ல மார்க் வரும், 160 பக்கம் வரும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நிறைய பேர் ஹையா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்க ஒரிஜினல் கட் ஆஃப்ன்றதெல்லாம் நம்மளால நினைக்கவே முடியாது. சோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனை கேட்டுதான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனே நம்ம கல்வி உணர்வுகளா கணிக்கப்பட்ட கட் ஆஃப் நம்ம சொல்லலாம். சோ கண்டிப்பாக நீங்க இந்த கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் வருமா வராதா அப்படின்றது எல்லாமே இதுலயே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காத இது நல்ல டாப்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப லோவான மார்க் தான் வாங்கியிருக்கேன். அதை வெளியே சொல்ல முடியாத காரணத்தினாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 170 ரைட் ஆகும், 180 கொஸ்டினே ரைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சொல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது உண்மை அல்ல, நீங்க நம்ப வேண்டாம். ஓகேங்களா? சோ 2025 குரூப் 4 ஆண்டுல 15 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்க தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 15 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கிடைச்சா கண்டிப்பா இன்னும் கட் ஆஃப் கொஞ்சம் உயரும். ஓகேங்களா? ஒருவேளை கிடைச்சா மட்டும்தான் இந்த கட் ஆஃப் உயரும். இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம பார்த்தலாம், குரூப் 4 உடைய ப்ரெடிக்ஷன் என்னன்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ப்ரெடிக்ஷன் மட்டும் தான், இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் நம்மளால சொல்ல முடியாது. அதான் அரசாங்கத்தால விட்டு கட் ஆஃப் கூட இது சொல்ல முடியாது. இது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்காது உங்களுடைய மனநிலை. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் இது விஏஓக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 150, எஸ்சிக்கு 130, எஸ்சி 125, எஸ்டி
120, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தா ஜிடிக்கு 151, பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 144, பிசி முஸ்லிம் 139, எம்பிசி டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தா ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லிம் 133, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 140, பிசி 130, 55, பிசி முஸ்லிம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 130ங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் பாக்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லிம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பிஎஸ்2 நம்ம பாக்குறப்ப ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 120, பிசி 118, பிசி முஸ்லிம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரியில வரப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லிம்க்கு 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிக்கு 100, எஸ்டிக்கு 100, சேஃப் ஜோன் அப்படி பாக்குறப்ப 100 எடுத்தாலே போதும். ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே, கவலையே பட வேண்டாம். இதுதான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்புன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. சோ விரைவில் வந்து குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் தலைகீழா இருக்கும். இந்த கட் ஆஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 மதிப்பெண்கள் கூறலாம் இல்ல குறையலாம். சோ பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது. சோ கவலையப்பட வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க நம்புங்க. சரிங்களா. நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். சோ இந்த 2025 இந்த குரூப் 4 உடைய மாற்றம் என்னதான் இருக்கு, நிறைய குளறுபடிகள், நிறைய விதமான அசிங்கங்கள் குரூப் 4ல. சோ குரூப் 4ல 10 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்க போறாங்களா? இன்னும் 25 கொஸ்டின் வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லியிருக்காங்களே. சோ இப்படி இது எப்படி 25 கொஸ்டின் தப்பா இருக்கும்? உண்மையாகவே குரூப் 4 வந்து டிஎன்பிசி தான் இவ்வளவு ஒர்ஸ்டா பண்ணிருக்காங்களா, இல்ல 25 கொஸ்டின் தப்புன்னு சொல்றவங்க அவங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தான் விரைவில் வந்து ஒரு முடிவுக்கு கொடுக்க போறாங்க. சோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு அன்அபிஷியலா கிடைச்சிருக்கு. சோ 100% 10,000 வேகன்சிஸ் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அன்அபிஷியலான தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்கு. சோ இந்த குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அரசு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகள் போயிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து என்கீஸ் செய்யப்படுவதற்கு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்கு மக்களின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கிற டைம்ல கண்டிப்பாக நிச்சயமாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் அப்படின்றது மாற்ற போறாங்க. அப்படி மாத்தினா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதா, டெஸ்ட் எழுதவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதா, இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த குரூப் 4 பணியிடங்களை அதிகரிக்க வாய்ப்பு. தேர்வு எழுதியவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 10,700 இல்ல 800 வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பாக 100% குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து கண்டிப்பா முதலே நான் சொல்லிடுறேன், வேகன்சிஸ் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. சோ டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவர் பிரபாகர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காரு. நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை நாம இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தா மட்டும் போதுமா சார், எங்களுக்கு வேலை கிடைச்சதா, வேலை இருக்கா, அரசு வேலை கிடைப்பதில் உறுதியா கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த கட் ஆஃப் உண்மைதானா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பாக அடிச்சு சொல்றேன். நான் இந்த நீங்க குரூப் 4ல மார்க் நீங்க நல்லாவே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதுலன்னு சொல்லுவாங்க.
நல்லாவே எழுதாதவங்க கூட இந்த டைம் வந்து நல்லா எழுதிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் குரூப் 4ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் நல்ல மார்க் வரும், 160 பக்கம் வரும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து நிறைய பேர் ஹையா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது நீங்க ஒரிஜினல் கட் ஆஃப்ன்றதெல்லாம் நம்மளால நினைக்கவே முடியாது. சோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷனை கேட்டுதான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே நம்ம கல்வி உணர்வுகளா கணிக்கப்பட்ட கட் ஆஃப் நம்ம சொல்லலாம். சோ கண்டிப்பாக நீங்க இந்த கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் வருமா வராதா அப்படின்றது எல்லாமே இதுலயே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காத இது நல்ல டாப்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப லோவா மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அதை வெளியே சொல்ல முடியாத காரணத்தினாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 170 ரைட் ஆகும், 180 கொஸ்டினே ரைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சொல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது உண்மை அல்ல, நீங்க நம்ப வேண்டாம். ஓகேங்களா, சோ 2025 குரூப் 4 ஆண்டுல 15 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்க தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 15 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கிடைச்சா கண்டிப்பா இன்னும் கட் ஆஃப் கொஞ்சம் உயரும். ஓகேங்களா, ஒருவேளை கிடைச்சா மட்டும்தான் அந்த கட் ஆஃப் உயரும். இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரிடிக்ஷனை நம்ம பார்த்தோம்னா குரூப் 4 உடைய ப்ரிடிக்ஷன் என்னன்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரிடிக்ஷன் மட்டும் தான். இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் நம்மளால சொல்ல முடியாது. அதான் அரசாங்கத்தால விட்டு கட் ஆஃப் கூட இது சொல்ல முடியாது. இது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காது உங்களுடைய மனநிலை. ஓகேங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் இது விஓக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 155, எஸ்சிக்கு 130, எஸ்சி 125, எஸ்டி 120, சேவ்ஸும் 130ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தா ஜிடிக்கு 151, பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120, சேவ்ஸும் 135ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தா ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லிம் 133, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118, சேவ்ஸ் 120. அடுத்து டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 140, பிசி 130, 35, பிசி முஸ்லிம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேவ் ஜோன் 130ங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் பாக்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லிம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115, சேவ் ஜோன் 120ங்க. அடுத்து பிஎஸ் டூ நம்ம பாக்குறப்ப ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 120, பிசி 118, பிசி முஸ்லிம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105, சேவ் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரியில வரப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 118, பிசிக்கு 115, எம்பிசி முஸ்லிம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிக்கு 100, எஸ்டிக்கு 100, சேவ் ஜோன் அப்படி பாக்குறப்ப 100 எடுத்தாலே போதும். ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே, கவலையே பட வேண்டாம். இதுதான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்புன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. சோ விரைவில் வந்து குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் தலைகீழா இருக்கும். இந்த கட் ஆஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-5 மதிப்பெண்கள் கூறலாம் இல்ல குறையலாம். சோ பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது. சோ கவலையப்பட வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க நம்புங்க. சரிங்களா, நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.